ஆதமுடைய மக்களில், இது எதனால் என்று தெரியவில்லை, ஆதமுடைய மக்களில் முதலாக ஆதமுடைய மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவது அவனுடைய தொடை என்று வருகிறது ஹதீஸில். தொடை என்று வருகிறது. கபருக்குழியில வைக்கப்படக்கூடிய மனிதனுக்கு முதலாக கெட்டு போய் நாற்றம் எடுப்பது அவனுடைய வயிறு என்று வருகிறது. இதெல்லாம் ஒரே இடத்தில் வருகிறது. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அறிவிக்கிறார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அல்லா யக்பர இல்லா தய்யிபன் ஃபல்யஃபால். நல்லதை மட்டும் ஹலாலானதை மட்டும் சாப்பிடணும்னு யாருக்காவது முடிஞ்சதுன்னா தயவு செய்து முடிஞ்சவரை அதை செஞ்சிருங்க. ஃபைன்னவா அவ்வளு மா யும்தனு பிஹி அல் பத்ன். முதல்ல நாற்றம் எடுக்கிற உறுப்பு வயிறு என்று சொன்னார்கள். அதில் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற நபிமொழி இது. அவ்வளு மா யும்தனு மின்ஹு பத்னுஹு இதா உதிஅ ஃபீ கப்ரி. கபர்ல வைக்கப்பட்ட உடனே முதல்ல கெட்டு போறது, முதலில் நாற்றம் எடுப்பது மனிதனுடைய உடல். ஆக சாட்சி சொல்லுவதில் முதல் உறுப்பு தொடை, கெட்டு போவதில் முதல் உறுப்பு வயிறு. இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் விசாரிக்கப்படுகிற சாட்சிகளை குறித்து நிறைய பேசி இருக்கிறார்கள். எதுவும் தப்ப முடியாது. இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கேமராவை வச்சுட்டு பூரா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன சிப்பு தூக்கி உள்ள சொருகி விட்டா ஹிஸ்டரி பூரா வருது. ஒரு கம்பெனியில வேலை செய்யற 1000 பேருடைய போக்குவரத்து, லீவு, சம்பளம், வரும் போனஸ், அது எல்லா செயல்களும் அது ஆபீஸ்ல உள்ள வரதுல இருந்து வெளியே போறவரை அத்தனை ஒரே ஒரு இதுல வைக்கப்படும். அல்லாஹ்விடத்திலேயும் இது போன்ற சிப்புகள் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டவை. எந்த காலத்திலும் கெட்டு போவாது. அதுல எந்த வைரஸ்களும் ஏறாது. சிப்ப இது பண்ண அத்தனை ஹிஸ்டரியும் வந்துடும். மூச்சு விடுவதில் தொடங்கி முதல் வார்த்தைகளில் இருந்து தொடங்கி அத்தனையும் முன்னாலே கொண்டு வந்து வைக்கப்படும். முழுமையான பதிவு தானே. இன்னைக்கெல்லாம் எப்படி எல்லாம் பதிவு. அலுவலகத்துக்குள் நீங்கள் போகிற போது நீங்க டம்பிங் பண்ணா உங்களுடைய இது அங்க கிளீனா பதிவாயிருது. மலக்குகளை அல்லாஹ் தனியாக நியமித்தல்லவா இதை செய்கிறான். எனவே அன்பானவர்களே, மறுமையில் நபிமார்களின் சாட்சி, குறிப்பாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி, மூணாவது நம் உறுப்புகளின் சாட்சி என்பது அல்லாஹ்விடத்தில் சாட்சிகள் எல்லாமே நிரூபிக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீதி விசாரணை தரப்படுகிற நாளில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை, அவன் கிருபையை, அவன் கருணையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மறுமையின் இழிவை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.